Based on all these discussions, it has been decided that Shri V.D. Satishan be appointed as the leader of the CLP. இந்த வருடம் நடந்த சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு புதுவிதமான ஒரு தேர்தலாக அமையல. இன்னும் பல மாநிலங்களுக்கு ஒரு புதுவிதமான தேர்தலாகத்தான் இருந்தது. யாரெல்லாம் இவங்க தான் வெற்றி பெறுவாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாருமே நம்ம மாநிலத்தில் மட்டும் இல்லாம பல இடங்கள்ல தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எப்பவுமே தமிழ்நாடும் கேரளாவும் தனித்து நிற்கும், தமிழ்நாடும் கேரளாவும் ஒன்று போலதான் எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பெரிய அளவில் ஒரு நெரேட்டிவ் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த முறையும் அதே மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். முதலமைச்சர் தேர்வு அப்படின்னு வரும்பொழுது இங்கே முதலமைச்சர் தேர்வுக்கு முதலமைச்சராக அமர்றதுக்கு விஜய் அவர்கள் நிறைய இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாலுமே அந்த பெரும்பான்மை அப்படின்றதுக்கு ஒரு பெரிய போராட்டமே இருந்தது. மக்கள் எல்லாருமே ஆர்வமோடு அதை பார்த்துட்டு இருந்தாங்க. சீக்கிரமா அவரை பிடிச்சி முதலமைச்சர்ல உட்கார வைங்க, முதலமைச்சர் அரியணையில உட்கார வைங்க அப்படின்றது மக்களுடைய குரலாகவே ஒலிக்க ஆரம்பிச்சது. இங்க தமிழ்நாட்டுல இந்த சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 நாட்களா தேர்தல் ரிசல்ட் வந்தும் யாரை முதலமைச்சரா நியமனம் பண்றது அப்படின்றதுல காங்கிரஸுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. இந்த நிலையில பல ஆலோசனைகள் எல்லாம் தாண்டி 10 நாட்களுக்கு அப்புறமா ஒரு வழியா இன்றைக்கு யார் முதலமைச்சர் அப்படின்றத காங்கிரசினுடைய தலைமை முடிவு பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. வி.டி. சதீஷன் கேரளா மாநிலத்தினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. பினராயி விஜயன் அவர்கள், இங்க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ற அந்த ஒரு முதலமைச்சரினுடைய நட்பு அப்படின்றதெல்லாம் கடந்து போய் இன்றைக்கு வெவ்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இங்க சிஎம் விஜயாகவும் அங்க கேரளாவினுடைய முதலமைச்சரா வி.டி. சதீஷனாகவும் மாற்றம் அப்படின்றது நிகழ்ந்திருக்கு. ஸோ வி.டி. சதீஷன் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாரு, எதனால் இந்த குழப்பம், வி.டி. சதீஷனுடைய அந்த ஒரு முடிவு எதனால் எடுக்கப்பட்டது அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். 5 மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் கடந்த மே 4ஆம் தேதி வெளியிடப்பட்டுச்சு. இதுல கேரளா காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அப்படின்றது கிட்டத்தட்ட 102 இடங்கள்ல கைப்பற்றி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருந்தாங்க. இதனை அடுத்து கேரளாவினுடைய முதலமைச்சர் யார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய கேள்வியா எழுந்தது. இது சம்பந்தமா காங்கிரஸ் தலைமை தொடர்ந்து ஆலோசனை நடத்தி இன்றைக்கு ஒரு வழியாக முடிவை சொல்லியிருக்கிறாங்க காங்கிரசினுடைய தலைமை. இது சம்பந்தமாக மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி இவங்க கிட்ட எல்லாம் ஆலோசனை நடத்தி வந்தது காங்கிரஸ். இந்த நிலையில தேர்தல் முடிவுகள் வெளியாகி 10 நாட்கள் ஆகியதுக்கு அப்புறமா காங்கிரஸ் கட்சி வி.டி. சதீஷனை முதல்வராக தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் பதவிக்கு சில போட்டிகளும் இருந்தது. அது எல்லாத்தையும் வென்று வி.டி. சதீஷன் அவர்கள் இந்த ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறாரு. இது பல பேரினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்திருக்கு. அந்த எதிர்பார்ப்பே உண்மையாகவும் வந்திருக்கிற பட்சத்துல பல பேர் இதை வாழ்த்துக்களோடும் ஒரு ஆரவாரத்தோடும் வரவேற்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. கடந்த 5 ஆண்டுகளாகவே பினராயி விஜயன் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது இருந்து இவங்க 5 ஆண்டுகளாக வி.டி. சதீஷன் அவர்கள் ஒரு சிறப்பான எதிர்க்கட்சி தலைவராக இருந்து செயல்பட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அதன் காரணமாகவே மக்கள் மத்தியிலும் இவருக்கு ஒரு செல்வாக்கு அப்படின்றது பில்டா இருக்கு. மக்கள் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பு இவர் முதலமைச்சராக மாற்றியதுல கிடைச்சிருக்கு. ஸோ மக்களினுடைய வரவேற்பு, அவங்களுடைய ஆதரவின் மூலமாக வி.டி. சதீஷன் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக ஆகியிருக்கிறாரு. கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி கேரளா மாநிலத்துல தேர்தல் நடந்தது. அதுல பல தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே பாத்தீங்கன்னா கேம்பெயின் டைம்லயே காங்கிரஸுக்கான ஒரு அலை அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. காங்கிரஸுக்கான ஆதரவு அப்படின்றது பெருகி வந்தது. இதன் மூலமாக காங்கிரசினுடைய தலைமை இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு கேரளாவில் அதிகமான கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சாங்க மற்ற மாநிலங்களை காட்டிலும். ஸோ அதனாலேயே ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவிலாம் தீவிரமான பிரச்சாரத்தை எல்லாம் மேற்கொண்டிருந்தாரு. ஸோ அந்த கேம்பெயினுக்கு எல்லாத்துக்கும் பதில் அளிக்கிற வகையில இன்றைக்கு காங்கிரஸ் கேரளாவில் பல ஆண்டுகளுக்கு அப்புறமாக ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. எப்படி இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாவேகா கட்சி ஆட்சி அமைக்கிறாங்க, அவங்களுடைய கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கு காங்கிரஸ். ஸோ கூட்டணி காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணி தான் இன்றைக்கு ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. மினிஸ்டர் கேபினெட்லயும் இப்போ காங்கிரஸ் இருக்க போறாங்க அப்படின்றதும் உறுதி செய்யப்பட்டிருக்கு தாவேகாவினுடைய கேபினெட்ல. ஸோ தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸுக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது பல வருடங்களுக்கு அப்புறமாக கிடைக்க போகுது. கேரளாவிலையும் அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஸோ காங்கிரஸ் கட்சி சவுத் அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. தமிழ்நாட்டு கூட இந்த அளவுக்கு கேரளா அளவுக்கு வர முடியாத ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்கு. விஜய் அவர்களோட கூட்டணி, விஜய் அவர்களுடைய வரவேற்பு அப்படின்றதுக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கறதுனால காங்கிரஸுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லியும் போட்டு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் இங்க நம்மளால சென்ஸ் பண்ண முடியுது. இந்த நிலையில கடந்த 4ஆம் தேதி வாக்கு எண்ணப்பட்ட நிலையில எப்படி இங்க ரிசல்ட் அறிவிக்கப்பட்டுச்சோ அதே நாளைக்கு தான் காங்கிரஸ் அங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்ற ஒரு ரிசல்ட்டும் வந்தது. 140
உறுப்பினர்களை கொண்ட கேரளா ஆளும் அரசாக இருந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி தலைமையிலான அந்த கூட்டணி வெறும் 35 இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதே நேரம் இங்க காங்கிரஸ் தலைமையில போட்டியிட்ட யூடிஎஃப் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 102 இடங்கள்ல வெற்றி வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. பாஜக வந்து எல்லா மாநிலத்திலையும் வந்து ஒரு பெரிய கால் பதிச்சிருந்தாலும் கேரளாவில் 3 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ கேரளா மக்கள் பாஜகவை ரொம்ப மோசமா புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படின்றதும் இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது தெரிய வருது. இந்த நிலையில கேரளாவில் காங்கிரஸ் தனி பெரும்பான்மையினோட வெற்றி பெற்றிருந்தாலுமே முதலமைச்சர் தேர்வு அப்படின்றதுல ஒரு பெரும் இழுபறியை சந்திச்சிருந்தது காங்கிரஸ். யார் முதலமைச்சரா நியமிக்கிறது அப்படின்றதுல காங்கிரசினுடைய தலைமை திணறி வந்ததை இந்த 10 நாட்களாக பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த பதவிக்காக, முதல்வர் பதவிக்காக யாரெல்லாம் வந்து அந்த ஒரு போட்டியில இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது KC வேணுகோபால், VT சதீஷன், ரமேஷ் சென்னிலதா ஆகியோர் வந்து இந்த ஒரு இவங்களுக்கு நடுவுல தான் அந்த போட்டி அப்படின்றது நிலவி வந்த சூழல்ல கேரளா மக்கள் யார் நமக்கு முதலமைச்சரா வரப்போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்போட இந்த 10 நாட்களாக வந்து காத்துட்டு இருந்தாங்க. எப்படி முதலமைச்சரா இங்க விஜய் அவர்கள் வந்து வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு அந்த 3 நாட்கள் கூட்டணி கட்சிகள் ஆதரவுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழல் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு சூழல் தான் கேரளாவில் 10 நாட்களாக இருந்துட்டு இருந்தது. இந்த நிலையில KC வேணுகோபாலுக்கு காங்கிரசினுடைய தலைமை, அதாவது டெல்லியில ஒரு நல்ல உறவை வந்து மெயின்டைன் பண்ணியிருந்திருக்கிறாரு. ஸோ அப்போ KC வேணுகோபால் தான் வெற்றி பெறுவாரு அப்படின்ற ஒரு முடிவுக்கு எல்லாரும் வந்தாங்க. ஆனா மக்களினுடைய ஆதரவு, மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில VT சதீஷன் இன்றைக்கு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ மக்களினுடைய எதிர்பார்ப்பு தான் அங்கேயும் வந்து நடந்திருக்கு. எப்படி தமிழ்நாட்டிலும் மக்கள் எதிர்பார்த்தது தான் வந்து நிகழ்ந்ததோ, மக்கள் தான் அல்டிமேட் பவர் அப்படின்றத கேரளாவும் சரி தமிழ்நாடும் சரி இந்த தேர்தலில் உணர்த்தி இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பிரஸ் மீட் மூலமாக தெரிவிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அஜய் மேகன், முகுல் வஸ்னிக், தீபா தஸ்முன்ஷி இவங்க தான் வந்து காங்கிரசினுடைய தலைவராக, முதல்வராக ஆட்சி அமைக்க போறது யார் அப்படின்றத வந்து தெரிவிச்சாங்க. ஆப்போசிஷன் பார்ட்டியா இத்தனை ஆண்டு காலமாக தீவிரமாக பணியாற்றிட்டு இருந்த VT சதீஷன் அவர்களுக்கு இந்த அங்கீகாரமானது கிடைச்சிருக்கு. ஸோ யார் இவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேஜரா ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியா இருந்து ரோல் பிளே பண்ணது அப்படின்றது தான் அவருடைய பணிகள்லேயே ரொம்ப பெரிதாக பார்க்கப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஆதரவு திரட்டுறதுக்கு ஒரு முக்கிய இடமாக அமைஞ்சிருந்திருக்கு அவருடைய அந்த ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் அப்படின்றது. பினராயி விஜயன் அவர்களுடைய ஆட்சி காலத்துல இவர் ஆற்றிய அந்த பணி தான் அவருக்கு ஒரு பெரிய கை கொடுத்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இந்த முறை வந்து கேரளா பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் கவர்னர் ராஜேந்திரன் விஸ்வநாத் அர்லேக்கர் இங்க எப்படி பொறுப்பு கவர்னராக இருந்து தமிழ்நாட்டில் CM-ஆக விஜய் வந்து இங்க பதவியேற்பு விழா நடத்தினாரோ அதே மாதிரி காங்கிரஸ் தலைமையை வந்து அங்க அங்கீகரிக்கணும்னு சொல்லி இன்றைக்கு அவங்க சந்திக்க போறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. சதீஷனை பொறுத்த வரைக்கும் 2026 அசம்பிளி எலெக்ஷன்ல பரவூர் தொகுதியில வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இது 6வது முறையாக தொடர்ச்சியான வெற்றி அப்படின்றதையும் பார்க்கணும். கிட்டத்தட்ட அவர் பெற்ற வாக்குகள்னு பாத்தீங்கன்னா 78,658 வாக்குகள். இவர் யாரை தோக்கடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ET டைசன், CPI பார்ட்டியினுடைய கேண்டிடேட்டை தான் வந்து தோக்கடிச்சு அந்த இடத்துல இவர் வெற்றி பெறாரு. எவ்வளவு வாக்குகள் வித்தியாசம்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20,600 வாக்குகள் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்றிருக்காரு பரவூர் தொகுதியில. அவர் பரவூர்ல கிட்டத்தட்ட 2001 இருந்து 25 வருஷமாக அந்த ஒரு தொகுதியை வந்து அவருக்கு சாதகமாக வச்சிருக்கிறாரு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. இவர் ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியினுடைய லீடரா மட்டும் இல்லாம கேரளா பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டியினுடைய வைஸ் பிரசிடென்டாவும் வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஆப்போசிஷன் பார்ட்டியினுடைய லீடராகவும் இருந்து செயல்பட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவருடைய பொசிஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் இருந்திருக்கு. தீவிரமாக லெஃப்ட் பார்ட்டி அங்க ஆட்சியில இருந்தபோது கவர்னன்ஸை ஒரு தீவிரமான முறையில விமர்சனம் பண்ணி ஆட்சியில நடக்கக்கூடிய பிழைகளை சுட்டி காமிச்சு செயல்பட்டிருக்கிறாரு VT சதீஷன். ஸோ இவருடைய பொலிட்டிக்கல் கரியர் அப்படின்றது ஒரு சில வருடங்கள்ல நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட முடியாது. கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து அவருடைய ஒர்க் அப்படின்றது ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்ல வந்து அவருடைய பப்ளிக் லைஃப் அப்படின்றது தொடங்குது. அதுக்கப்புறமா யூத் காங்கிரஸ்ல வந்து அவருடைய கரியருக்கான ஒரு பேஸ்மெண்ட் அப்படின்றது, பொலிட்டிக்கல் பேஸ்மெண்ட்கான ஒரு விஷயம் அங்கதான் நடக்குது. 1964ல நெட்டூர் கொச்சி கிட்ட வந்து இவர் வந்து பிறந்திருக்கிறாரு. சதீஷனை பொறுத்த வரைக்கும் இவர் லாயர், பேசிக்கா ப்ரொஃபஷன் வைஸ் பார்க்கும்போது இவர் ஒரு லாயர். அப்புறம் அங்க இருந்து அவருடைய அந்த பப்ளிக் ஃபிகரா, பப்ளிக் ஒர்க்ஸ் அப்படின்றது கேரளா ஸ்டூடெண்ட் யூனியன் மூலமாகத்தான் தொடங்குது. இவருக்கு எந்த ஒரு மினிஸ்டரியல் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. என்னதான் கன்சிக்யூட்டிவா வின் பண்ணியிருந்தாலும் மினிஸ்டர் அளவுக்கு அந்த மாதிரியான பொறுப்புகள் எல்லாம் இவர் வகிச்சது கிடையாது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இவரோட அந்த ஸ்டூடெண்ட் பொலிட்டிக்கல், அந்த மாணவரா இருக்கும் போது இருந்தே அரசியல்படுத்தப்பட்ட இவர் அந்த ஸ்டூடெண்ட் பொலிட்டிக்கல் ஜேர்னியை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா MG யூனிவர்சிட்டி யூனியன் ரெப்ரசென்டிங் KCU, அதாவது கேரளா ஸ்டூடெண்ட் யூனியனுடைய சேர்மனா இருந்து செயல்பட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறமா லாயரா கேரளாவினுடைய ஹைகோர்ட்லயும் வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. அசம்பிளியில 2001ல வந்து என்டர் ஆகிறாரு.
படிச்சிருக்காரு வெற்றி பெற்று பரவூர் தொகுதியில், நார்த் பரவூர் தொகுதியில் வெற்றி பெற்று. அவர் படித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்டூர் பனன்காட் அந்த பகுதியில் தான் அவருடைய படிச்சிருக்கிறாரு. டிகிரி முடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சாக்ரட் ஹார்ட் காலேஜ் தேவாரால இருக்கிற அந்த காலேஜில் தான் அவருடைய டிகிரி அப்படின்றது பெறப்பட்டிருக்கு. போஸ்ட் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சோஷியல் சர்வீஸ் எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜகிரி காலேஜ் ஆஃப் சோஷியல் சயின்சஸ் கவர்மெண்ட் லா காலேஜ் திருவனந்தபுரத்தில் அவங்க பெற்றிருக்காங்க. ஸோ இவ்வளவு தூரம் வந்து ஒரு ப்ரொஃபஷனாக லாயராக இருந்து ஸ்டூடெண்ட்ல இருந்தே அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்றத தொடங்கி இன்றைக்கு முதலமைச்சராக மாறி இருக்கிறாரு வி.டி. சதீசன். கேரளா மாதிரியான ஒரு மாநிலம் எப்போதுமே ஒரு கவனம் பெற்று தனித்துவமான மாநிலமாக விளங்கி வருது. லிட்ரஸி படியும் சரி, அவங்களுடைய வளர்ச்சி பாதைகள் அப்படின்றது எல்லாமே மக்களுடைய பொலிட்டிக்கல் சென்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் கேரளாவில் ஒரு கவனம் பெற்றிருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ அங்கே வந்து பொலிட்டிக்கலி அவேரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் அங்கே மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தனித்துவம் மிக்க ஒரு ஸ்டேட்டாகத்தான் இருந்திருக்கு. எப்படி தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட தனித்துவமானதாக பார்க்கப்படுதோ அதே மாதிரி தான் கேரளாவும். ஸோ கேரளாவில் வி.டி. சதீஷன், தமிழ்நாட்டில் முதலமைச்சராக விஜய் அவர்களுக்கு கேரளாவிலும் ஒரு பெரிய ஆதரவு அலை அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் இந்த 2026 நிறைய சர்ப்ரைசஸை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ சஸ்பென்ஸை பிரேக் பண்ணி காங்கிரஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.